அருள்மொழிவர்மன், அழகிய சோழன், ரவிக்குலமாணிக்கம், கேரளந்தகன் இப்படின்னு 40க்கும் மேற்பட்ட பெயர்களை மக்களால் அழைக்கப்படும் மன்னர் ராஜராஜ சோழன். கிபி 9ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவின் மாபெரும் பகுதியை சோழர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. சோழ மன்னர்களே ரொம்ப முக்கியமான மன்னர் ராஜராஜ சோழன். இவரோட ஆட்சி காலத்துல இவர்கள் பத்தின வீரம், போரில் கண்ட வெற்றி, மக்கள்கிட்ட நடத்துகின விதம், இதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய இருந்தாலும் இன்னைக்கு வீடியோவில் இன்னைக்கு பிரம்மாண்டமா நிமிர்ந்து நிற்கிற தஞ்சை பெரிய கோயிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஹலோ வியூவர்ஸ், நான் பிரபு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோழ மன்னர்களில் ரொம்ப முக்கியமான மன்னர் ராஜராஜ சோழன். இவர் கிபி 985ஆம் ஆண்டு மன்னராக முடிசூட்டப்படுறார். தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி நடத்துறாங்க. இவரோட ஆட்சி காலத்துல நிறைய போர்ல வெற்றி பெற்று அவரோட சோழ தேசத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா டெவலப் பண்ணிக்கிறாங்க. ராஜராஜ சோழன் தனது மக்கள் மீது ரொம்ப அக்கறையா இருந்துட்டாரு. இதனால அடிக்கடிக்கு அவங்களுக்கு எல்லா குறைகளும் தீர்க்கிற மாதிரியும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற வகையில நிர்வாகம் பண்ணி வந்திருக்காங்க. அதே சமயம் தமிழ் மீது அதீத பற்று கொண்டவர். இவர் ஒரு தீவிர சிவன் பக்தர். இதனால இவர் என்ன பண்றாருன்னா, சோழ தேசத்துல சிவனுக்குன்னு ஒரு பெரிய கோயில் கட்டுறதுன்னு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்றவர் என்ன பண்றாருன்னா, சுத்தி இருக்கிற பல தேசங்களை சென்று எல்லா கோயிலையும் சுத்தி பாக்குறாரு. ஒரு தடவை காஞ்சிபுரத்துல இருக்கிற பல்லவரால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலை பாக்குறாரு. பார்த்தோன்னே பிரமிச்சு போயிடுறாரு. இதே போல கல்லறையே நான் வழிபடுற சிவனுக்கு காலத்தால் அழியாத ஒரு பெரிய கோயிலை கட்டணும்னு முடிவு பண்றாரு. இது கேள்விப்பட்ட சோழ நாட்டு மக்கள், செல்வந்தர்கள், பணக்காரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆளாளுக்கு அவங்களால முடிஞ்ச பொண்ணு பொருளும் கொடுத்து அவங்களே முன் வந்தாங்க. அப்படி பண வசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட உழைப்பு கோயில் கட்டுறதுல போடுறதுக்காக முன் வந்தாங்க. இதுக்காக குஞ்சேரமலர் என்கிற அந்த காலத்து ஆர்கிடெக்சரை செலக்ட் பண்றாங்க. அவர்கிட்ட ராஜராஜ சோழன் அவருடைய கற்பனையும் காலத்தால் அழியாதவரும் இருக்குன்னு சொல்லிட்டு டிசைன் பண்றாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட குஞ்சேரமலர் என்ன சோழ தேசத்துல எல்லா இடத்தையும் போய் பார்க்குறாரு. இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தான் தஞ்சாவூர். கோயில் கிரானைட் கல்லிலே கட்டணும்னு நினைச்சா அவங்களுக்கு பக்கத்துல எந்த ஒரு மலைப்பகுதியும் இல்லை. இதனால தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தான் பெரம்பலூர் மாவட்டத்துல பச்சை மலையில இருந்தும், திருச்சி மாவட்டத்துல கீரனூர்ன்ற இடத்துல இருந்தும் யானை மற்றும் குதிரையை யூஸ் பண்ணி அங்கிருந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அப்படி எடுத்துட்டு வரதுக்கு ப்ராப்பர் ரூட்டு, வழி எதுவுமே இல்லாத அந்த காலத்துல இவங்கள ஒரு வழியை ரெடி பண்ணி அந்த வழியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 6 யானையும் 3000 குதிரையை பயன்படுத்தி இருக்காங்க. கோயிலோட ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, தரைக்கு மேலே இருக்கிற கல்லாலான கோயிலோட வெயிட்டை விட 2 மடங்கு வெயிட்டா சுக்கான் பாறை மற்றும் மணலை கொட்டி தொட்டி வடிவத்துல அதுக்கு மேல கோயிலை கட்டியிருக்காங்க. இப்படி கட்டுறதால பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றம் வரும்போது மணல் அசைந்து கொடுக்கும் தன்மை இருக்கிறதுனால மேலே இருக்கிற கல்லாலான கோயிலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதாவது தலையாட்டு பொம்மையின் தொழில்நுட்பத்தை அப்பவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டும்போது எந்த வித கெமிக்கலும் யூஸ் பண்ணாம 2 கல்லுக்கு நடுவில் நூலளவு கேப் விட்டு இன்டர்லாக்கிங் மெத்தட்ல கட்டியிருக்காங்க. அதாவது இன்னைக்கும் சில கிராமங்கள் பயன்படுத்தும் கயிற்று கட்டில் பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். ஆனால் நம்ம அது மேல உட்காரும் போது வெயிட் தங்காம கயிறு உள்வாங்கி கொண்டு இறுக ஆரம்பிக்கும். இதனால கயிறோட பிணைப்பு இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த மெத்தடே இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக கோயில் கோபுரங்கள் உட்புறத்துல கட்டடம் கட்டுவாங்க. ஆனா இந்த கோயில்ல ஹாலோ ஷேப்ல கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலதான் கோயில் உச்சியில 80 டன் வெயிட் உள்ள பிரம்ம மந்திரக்கல் வச்சிருக்காங்க. ஏன் 80 டன் வெயிட் இருக்கிற கல்லை கோபுரத்தோட உச்சியில வச்சிருக்காங்கன்னா, கோயிலோட கருவறையில இருக்க மிகப்பெரிய சிவலிங்கத்துல வரக்கூடிய அதிக பாசிட்டிவ் எனர்ஜி மேல போகாம சிவனை தரிசிக்க வர மக்களுக்கு போகணும்னு அப்ப யோசிச்சிருக்காங்க. கோயிலோட உச்சியில இருக்கிற பிரம்ம மந்திரக்கல் ஒரே கல்லால் செய்யப்பட்ட 80 டன் வெயிட் கொண்ட கல். இந்த கல்லை மேல எடுத்துட்டு போறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற சாரப்புலன்ற ஊர் வரைக்கும் மண்ணை கொட்டி பாலம் மாதிரி நிரப்பி யானைகளோட உதவி கொண்டு மேல எடுத்துட்டு போயிருக்காங்க. கோயில் கருவறையில் இருக்கிற சிவலிங்கம் கோயில் சுற்றுச்சுவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வச்சிருக்காங்கன்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த லிங்கத்தின் மீது காலைல சூரியன் உதிக்கும் போதும் மாலையில மறையும் போதும் சூரிய ஒளி படுற மாதிரி துவாரம் செஞ்சிருக்காங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வாசல் இருக்கும். கோயிலின் முதல் வாசலான கேரள அந்தகன் வாயில் அல்லது தோரண வாயில்னு சொல்லுவாங்க. 2வது கோபுர வாசல்னு சொல்லப்படுற ராஜராஜன் வாயில் அல்லது திருமாளிகை வாயில்னு சொல்லுவாங்க. லிங்கத்துக்கு எதிர பார்த்தீங்கன்னா நந்தியோட சிலையும் வச்சிருக்காங்க. இப்படியா கோயில் கட்டுறதுக்கு மொத்தமா 1,30,000 டன் கிரானைட் கல்லை யூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜராஜ சோழன் தமிழ் மீதியத்தை பற்றி குறிப்பிடும் வகையில் இந்த கோயில் கட்டுமானத்துல காட்டியிருக்காங்க. அதாவது கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, தமிழின் உயிர் எழுத்துக்கள் 12. சிவலிங்க பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழின் மெய் எழுத்துக்கள் 18. கோயிலின் மொத்த உயரம் 216 அடி, தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்திനും நந்திக்குமான இடைவெளி 247, தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247. இப்படியாக தமிழுக்கும் கோயிலுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்காங்க.
இந்த கோயில் கட்டுறதுக்கு சிற்பி, வைத்தியம் பார்க்குறவங்க, சமையல்காரன்னு சொல்லிட்டு இப்படியா ஒரு 1000த்துக்கும் மேற்பட்டோர் இதில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இதுக்காக 1000 யானைகளும் 5000 குதிரைகளும் காளைகளும் இதை வழிநடத்துறவங்களும் இருக்காங்க. கிபி 1003வது வருஷத்துலேருந்து கிபி 1010வது வருஷம் வரைக்கும் மொத்தம் 7 வருஷம் தான் எடுத்துக்கிறாங்க இந்த பிரம்மாண்ட கோயிலை கட்டி முடிக்கிறது. ராஜராஜ சோழன் தலைமையில் இந்த கோயில் கட்டினாலும் இதில் அனைவரின் பங்களிப்பு இருப்பதை மன்னன் கல்வெட்டுக்கள் மூலம் உலகிற்கு தெரியப்படுத்தினார். ஆம், கோயில் கட்டி முடித்த பிறகு கோவிலுக்காக பொன், பொருள், பணம், நகை கொடுத்தவர்கள் முதல் நீர்மோர் கொடுத்து உழைத்தவர்கள் அனைவரின் பெயர்களும் கோயில் உள்ள கல்வெட்டுகளில் நாம் காணலாம். இதிலிருந்தே ராஜராஜ சோழன் பெருந்தன்மையை பார்க்க முடியுது. உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் தஞ்சை பெரிய கோயில் என்றும் தமிழர்களுக்கான பெருமைக்குரிய அடையாளம் என்றால் அது மிகையல்ல. இது போல உலகில் எங்கும் எவராலும் இனிமேல் உருவாக்க முடியாதவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில் கட்டியிருக்காங்க. 6 தடவை பூகம்பம் வந்தும் அசைக்க முடியாத காலத்தால் அழியாத கோவிலாக இந்த கோயில் அமைகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விஞ்ஞானம் இல்லாத காலகட்டத்தில் தமிழின் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, தொலைநோக்கு பார்வையுடன் அஸ்திவார வடிவமைப்பு இவையெல்லாம் பார்க்கும்போது தமிழர்கள் கோவில் கட்டிடக்கலையில் உச்சகட்ட வெளிப்பாடாக தெரிவது இந்த தஞ்சை பெரிய கோயில். இப்படி பார்த்து பார்த்து கட்டின புகழ்பெற்ற கோயிலுக்கு ஒரு சாபம் இருக்குன்னு தஞ்சை கோயிலை சுற்றியுள்ள மக்களால் நம்பப்படுது. அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்க இல்லை ஆட்சியை வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்லைனா உயர் பதவியில் இருக்கிறவங்க யாராச்சும் தஞ்சை கோயிலுக்கு வந்துட்டு போனா அவங்க பதவி அல்லது அவங்க உயிர் கூட பறிக்கப்படும் பலரால் நம்பப்படுது. என்னதான் இந்த மாதிரி சில கருத்துக்கள் இருந்தாலும் நம் முன்னோர்களால் 1000 ஆண்டுகள் கழித்தும் காலத்தால் அழியாத தமிழின் பாரம்பரிய சின்னமா இருக்கிற இந்த கோயிலை பாதுகாப்பது நமது கடமையாகும். மேலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ.